நம பார்வதீபதயே அரகர மகாதேவா. ஜெய் விக்ன விநாயக மூர்த்திக்கு ஜெய். அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாதருக்கு அனந்த கோடி நமஸ்காரம். இந்த ஆடி மாசத்துல என்ன ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, இங்க விநாயகர் பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்குது. என்ன அப்படின்னா 12/8/2025 செவ்வாய்க்கிழமை மகா சங்கடக சதுர்த்தி என்று சொல்வார்கள். இந்த மகா சங்கட சதுர்த்தி என்ன, முக்காவாசி ஆவணி மாசத்துல வரும். இந்த ஆண்டு ஆடி மாசமே வந்திருக்கு. விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சங்கடக சதுர்த்தி பெயர் மகா சங்கட சதுர்த்தி என்று சொல்வார்கள். இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, பரத்வாஜ முனிவர் அவர் இந்த மகா சங்கட சதுர்த்தி வைபவத்தை வழிபட்டிருக்கார். இதுல ஒரு பெரிய பதவி கிடைக்கும் சார். இந்த மகா சங்கடக சதுர்த்தியில என்ன அப்படின்னா, மகா சங்கட சதுர்த்தின்னா இந்த ஓராண்டு போன ஆவணியிலிருந்த இந்த ஆவணிக்குள்ள வரக்கூடியதுதான் 12 சங்கடக சதுர்த்தி என்று பெயர். நான் இந்த 12 மாசம் விரதம் இருக்கல சார், நான் ஒண்ணுமே பண்ணல, பிள்ளையார போய் பார்க்கல. ஆனால் இந்த மகா சங்கடக சதுர்த்தியில நீங்க கலந்துட்டேன்னா விநாயகர் பெருமான் அனைத்து விதமான விஷயங்களை நடத்தி கொடுப்பார். என்ன அப்படின்னா, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக தோஷங்கள் நீங்கும். இரண்டாவது, ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளதான் புள்ளியார பூஜை பண்ணிட்டு இருப்போம். கோவில்ல சாயங்காலம் தான் போய் பார்ப்போம். ஆனா அந்த மகா சங்கட சதுர்த்தியில முன்னாடியே பண்ணிக்கணும். நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடியே புள்ளியார வணங்கின்றோம். இந்த மகா சங்கட சதுர்த்தி அன்னைக்கு எல்லாரும் விரதம் இருக்கணும். அவாலாம் கிடையாது. கல்யாணம் ஆகாத குழந்தைகள் முக்கியமா நல்ல விரதம் இருக்கணும். ஆண் பெண்கள் 2 பேருமே. குழந்தை பாக்கியம் இல்லை சார் அப்படின்னா புள்ளியார வழிபடுகள், விரதம் இருக்கணும். அன்னைக்கு ஆத்துக்கார ஆம்படியாலும் அந்த மகா சங்கட சதுர்த்தியில என்னென்ன அப்படின்னா, சார் நான் 60 பார்க்கணும், 2வது திருமங்கல்ய தாரணம் வேணும் அப்படின்னு ஒரு மாமி கேட்கிறா. 3 திருமங்கல்ய தாரணம். முதல்ல கல்யாணத்துல ஒரு திருமங்கல்ய தாரணம், 60ல ஒரு கல்யாணம் திருமங்கல்ய தாரணம், 80ல ஒரு திருமங்கல்ய தாரணம். இந்த 3 திருமங்கல்ய தாரணம் வாங்கிக்கிறவா ரொம்ப பாக்கியசாலி. ஆத்துக்கார் சதாபிஷேகம் பண்ணிட்டாருன்னா மாமிக்கு 75 இருக்கும். 3வது திருமங்கல்ய தாரணம். அந்த திருமங்கல்ய தாரணம் உள்ள பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கல்லன்னு சவுண்ட் இருக்கும். அவ்வளவு திருமங்கல்யம். அம்பாள் அனுகிரகம், அதோட புள்ளியார் அனுகிரகம் வேணும். போனோம் பெருமான் விநாயகர் பெருமான் தான் எல்லாருக்கும் ஆயுள்காரகனே உருட்டி எடுத்தவர். சனி பகவானே ஆயுளை நன்றாக கொடுப்பார், சௌபாகியத்தை கொடுப்பார். அவருக்கு என்னன்னா, வித்யா கணபதி, லக்ஷ்மி கணபதி, துர்கா கணபதி, இந்த 3 இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஸ்வரூபியினுடைய அனுகிரகம் அந்த விநாயகர் பெருமான் இருக்கு. மாங்கல்யத்துக்கு அதிபதியா உட்கார்ந்து செய்வார். அடுத்ததாக இந்த விநாயகர் மகா சங்கடத்துல குழந்தைகளுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். அந்த படிக்கிற சக்தியை கொடுப்பார். அடுத்ததாக சர்வரோக நிவாரண மூர்த்தி விநாயகருடைய அந்த யானை இருக்கு பார்த்தீங்களா, யானையுடைய மூச்சு காத்து நம்ம மேல பட்டா சர்வ வியாதி நிவாரணம். யாரும் கிட்ட போய் நிக்க முடியுமா? யானை பாதகன்ட்ட கேளுங்க. யானை மூச்சு விடுறதே பெரிய அபூர்வம். அந்த பெருமூச்சு விட்டா அந்த தும்பிக்கையில இருந்து புஷ்ஷுன்னு வரும். அந்த காத்து உடம்புல வருதுன்னு வச்சுங்களேன், விநாயகர் பெருமானுடைய அனுகிரகம் வேகமா கிடைக்கும். வியாதியே வராது சார் அவனுக்கு. இந்த ஜென்மா இல்ல, எந்த ஜென்மாலையும் கிடையாது. வியாதி நிவர்த்தி பண்ணுவார். யானையுடைய மூச்சு காத்துக்கு அவ்வளவு சக்தி. அடுத்ததாக இந்த மகா சங்கட சதுர்த்தியில குழந்தைகளுக்கு அவ்வளவு பாக்கியத்தை கொடுப்பார். நீ கோவில் எல்லாம் போனீங்கன்னா யானை ஒண்ணு கோவில்ல இருக்கும். தயவுசெய்து உள்ள போகும்போதே அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. மிகச்சிறந்த ஒரு தெய்வ வடிவம் உள்ள ஒரு பெரிய மிருகம், மனிதனுடைய குணம் தெரிஞ்ச மிருகம். அப்படிப்பட்ட இந்த விநாயகர் பெருமானுடைய அனுகிரகம் அவர்கிட்ட வரும். அப்புறம் வீட்டுல கணவன் மனைவி கோர்ட்ல பிரச்சனை, சொத்துக்கள் கோர்ட்ல பிரச்சனை, மகா சங்கட சதுர்த்தி வைபவத்துல கலந்துக்கணும். எப்படி சார் அப்படின்னா, மகா சங்கட சதுர்த்தியில காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஹோமம் பண்ணுவாங்க, பூஜை.
என்ன அப்படின்னா மூலமந்திர ஜபம். என்ன மூலமந்திர ஜபம்? புள்ளியாருடைய மூலமந்திரத்தை இடைவிடாமல் ஹோமம் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஹோமத்துல கலந்துண்டு சாயங்காலம் எம்பெருமானுக்கு விசேஷ மகா அபிஷேக ஆராதனைகள். அந்த ஹோமத்துல நம்ம கலந்துக்கணும் இல்ல, கம்பெனி வச்சிருக்கவங்க எல்லாம், பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் இந்த மகா சங்கர சதுர்த்தி வைபவத்துல கலந்துக்கணும். கலந்துண்டு எம்பெருமானுடைய ஹோம பூஜைகள் எல்லாம் செய்து கொண்டு விநாயகப் பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகலாம். என்ன சார் இதுல அப்படின்னா, ஒரு வருஷமா இருக்க முடியாத விரதங்கள் பலன்களை எல்லாம் இந்த மகா சங்கட சதுர்த்தி அன்னைக்கு நமக்கு கிடைக்கும். ஆகையினால விநாயகப் பெருமானை மகா சங்கட சதுர்த்தி அன்று வழிபட்டு எம்பெருமானுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்க சார் இது நடக்கும், எப்படி நடக்கும், நாங்க எதுல எங்க போய் கலந்து கொள்ளலாம்? சில ஆலயங்களில் ஹோமங்கள் செய்து பூஜைகள் செய்து செய்வார்கள். அதே போல நமது ஆலயத்திலே எம்பெருமான் விநாயகப் பெருமான் விசேஷமாக தருண கணபதியாக இருக்கிறார். 32 கணபதியில 2வது கணபதி தருண கணபதி. தக்க தருணத்துல காப்பாற்றக்கூடிய நாமதயம். எம்பெருமானுக்கு விசேஷ ஹோமங்கள் எல்லாம் அன்னைக்கு செய்யறோம். எல்லாரும் கலந்துண்டு எம்பெருமானுடைய எந்த ஆலயத்துல சென்றாலும் சரி, அந்த மகா சங்கர இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தான், என்ன இருந்தாலும் மத்தியானம் ஆத்துக்கு போயிடுங்க. சாயந்தரம் கோவிலுக்கு பால் தயிர் எல்லாம் அருகம்பல் எல்லாம் பூ மாலை புஷ்பங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து ஹோமம் செய்யறாங்கன்னா ஹோமத்துக்கு வேண்டிய மருந்து சாமான்கள் என்ன கேட்கிறாங்களோ வாங்கி கொடுத்து விநாயகப் பெருமான் அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும் சார். இது உறுதி. அவரை நீங்க வழிபடுங்கள், மனசுல சந்தோஷமா வழிபடுங்கள். ஆயிலை காப்பாற்றுவார், தக்க தருணத்தில் காப்பாற்றுவான் தருண கணபதி. ஆகையினால ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் இந்த மகா சங்கடத்தில் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் விக்ன விநாயக மூர்த்திக்கு ஜெய்.